பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உள்ள வச்சு லாக் பண்ணாலும் நீங்க மொபைல் இருக்குல்ல, மொபைல் மூலமா ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே, இப்போ இந்த பிரைஸ்லாம் எவ்வளவு வரும் இதெல்லாம்? இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 4 அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு. ஆப்பிள் கார்ப்ளே ஓட வந்துரும் உங்களுக்கு. இதுக்குமே அதே தான். ஆமா, ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 12.3 இன்ச் ஸ்கிரீன் சைஸ். பெருசு அதே சேம் அதே கிரிட்டா சைஸ்க்கே வந்துரும். நல்லா இருக்கு. 80 பிக்சல். இந்த ரேஷியோல 360 எல்லாமே சப்போர்ட் பண்ணோமா அப்படின்னா நாப பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணாது மேக்ஸிமம். ஓகே, பிராண்ட் பிரீமியம் பிராண்ட். இந்த பிராண்டுமே நம்மகிட்ட இருக்குது. என்ட்ரி லெவல்ல இருந்தே இருக்குது. ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேமரா எல்லாமே சேர்த்து 10,000 பட்ஜெட்ல இருந்து இருக்கு. ஓ, எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து. ஓகே ஓகே. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் ப்ரோ. இந்தது ஒரு 7,000 எம்ஆர்பில காம்போனன்ட் அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. ஆனா வயரிங் கிட்ஸ் இருக்குல்ல, ஆம்ப் வாங்குற கஸ்டமருக்கு வயரிங் கிட் ஃப்ரீ நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பயுமே. ஓகே, இப்போ நான் எப்பவுமே கிளாஸ் ஆம்ப் வரும். அதுல ஊஃபர்ஸ் வந்து பாருங்க, 2 சப்வூஃபர் இருக்கும். ஓ, 2 சைடு இருக்கா? 2 சைடுமே வரும். ஓகே ஓகே. பஞ்ச் வந்து பயங்கரமா இருக்கும். அதுல எஃபெக்ட் சொல்லுவாங்க ப்ரோ. அது ஓகே, இதுல பிரீமியம் மோஸ்ட். ஆமா, இதுல வென்டிலேட்டர் டைப் மாதிரி கேட்டா வென்டிலேட்டர் இருக்கு. ஆமா, ஓகே ஓகே. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு காதபாய் விளாக்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து ஒரு கார் வச்சிருப்போம். காரே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம். அந்த காருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையா இருக்கும். லைக் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியா இருக்கட்டும், ஸ்பீக்கரா இருக்கட்டும், இல்ல கார்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இருக்கும். சில பேர் வந்து பேசிக் மாடல் வாங்கியிருப்பாங்க, அதை வந்து டாப் அண்டா மாற்றணும்னு கூட ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். இந்த இது எதுக்காகனா, தேனியில இருக்கிறவங்களுக்கு வந்து தேனி ஊருக்குள்ள இருக்கிறவங்க கம்பம், கூடலூர், பாளையம் இங்க இருக்கிறவங்கலாம் வந்து அக்சசரிஸ் மாட்டணும்னா ஒண்ணு மதுரை போறாங்க, இல்ல வேற ஏதாவது சிட்டிக்கு போறாங்க. பட் வந்து சின்னமனூர் பைபாஸ் ரோட்லயே வந்து ஒரு கடை இருக்கு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதனாலதான் இந்த வீடியோ வந்து முக்கியமா மேக் பண்றேன். அது என்ன கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரணி கார்ஸ். இது வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா, தேனி போற ரோட்ல, சின்னமனூர்ல இருந்து தேனி போற பைபாஸ்லயே வந்து இந்த கடை இருக்கு. இந்த கடைக்குள்ள என்னென்ன இருக்கு, ஆண்ட்ராய்ட் டிவி, ஸ்பீக்கர், இதெல்லாம் என்ன பிராண்ட்ல இருக்கு, எவ்வளவு பிரைஸ்ல இருக்கு, டெஃப்லான் கோட்டிங் போடுறாங்க, அது இல்லாம நிறைய பாலிஷஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன பிராண்ட், எவ்வளவு பிரைஸ் எல்லாமே டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோ பார்க்கலாம். சோ வாங்க இந்த ஷாப்போட ஓனர்ட்டே டீடைலா கேட்டுக்கலாம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம கடையில வந்து நான் பைபாஸ்ல போகும்போதெல்லாம் பாத்திருக்கேன். சோ நிறைய கார்ஸ்ல அக்சசரிஸ் எல்லாம் மாட்டுவீங்க. சோ நம்ம இதுல எப்படி நீங்க ஒரு பேசிக் காரை கொண்டா ஃபுல்லா டாப் எண்ட் எல்லாமே மாத்தி கொடுத்துருக்கோம். ஃபுல்லா டாப் எண்ட் மாத்தி எல்லாமே. ஆமா, எல்லா அக்சசரிஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லாமே இருக்கு, ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு. இப்ப ஷோரூம்ல இருந்து எடுத்து அப்படியே பேசிக் கார் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டாப் எண்ட் மாத்தி கொடுத்துருவோம். பவர் விண்டோ, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே எல்லாமே ஏ டு ஜெட் சொல்றேன், எல்லாமே மாட்டி கொடுத்துருவீங்க. ஆமா. ஓகே ஓகே. என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இருக்கும். தம்பி என் பையன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. ஓகே, அவர் பாத்துக்கோ. ஓகே ஓகே. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் நல்லா ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. சோ அதுல வந்து ஆஃப் ரோடுக்கு, நார்மல் வெஹிக்கிள்க்கு எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வச்சிருக்கீங்க. என்னென்ன பிராண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க? நம்மளுக்கு கிராஸ் லிங்க் வீல்ல பண்ற பிராண்ட்ல இருக்கு ப்ரோ. மேக்ஸிமம் தாரோட OEM சிஸ்டம் இது. தாரோடது. ஆமா, இது ஆஃப் ரோட் வெஹிக்கிள் தார் இருக்குல, அதுக்கான OEM சிஸ்டம் இது. இதுல ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துரும், வயர்லெஸ்ல வந்துரும். ஆமா, வயர்லெஸ்ல. ஓகே ஓகே. இது போக என்ன அப்படின்னா 360 கேமரா சப்போர்ட் வந்துரும். இது 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் இது. ஓகே, சரியா? இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, IPS பேனல் டிஸ்ப்ளே, 4x52 வாட்ஸ் MOSFET IC வந்துரும் இதுல. ஓகே ஓகே. ஈக்குவலைசர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலைசர்ஸ்ல இருக்குது. PIPன்றது பிக்சர் இன் பிக்சர் அவுட். இந்த மாதிரி அதுமே ஃபீச்சர்ஸ்லாம் இதுல எல்லாமே இருக்கு. எல்லா ஃபீச்சருமே இதோட இது என்ன இதுல இருக்கு ப்ரோ? குவாலிட்டியா? இப்போ 4K அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி இதுல என்ன குவாலிட்டி வரைக்கும்? 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகும். கண்டிப்பா. ஓகே ஓகே. மத்த வேற என்ன பிராண்ட்ல வச்சிருக்கீங்க? இது இல்லாம தாருக்கு மேக்ஸிமம் இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிராஸ் லிங்க் வீல் பண்றது வந்துட்டு நிறைய அந்த சென்ட்ரல் லாக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லா பண்றாங்க. டாடாவோட OEM பார்ட்ஸ் ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி Hyundai Cretaக்குமே அதே கிராஸ் லிங்க் வீல் அந்த பிராண்ட்ல இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஓட வந்துரும் உங்களுக்கு. இதுக்குமே அதே தான். ஆமா, ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 12.3 இன்ச் ஸ்கிரீன் சைஸ். பெருசு அதே சேம் அதே கிரிட்டா சைஸ்க்கே வந்துரும். ஓகே. OEM கிரிட்டால என்ன இருக்குதோ சேம் அதே மாதிரி அப்படியே இருக்கும் டிட்டோ. இது சேம் இதே ஈக்குவலைசர்ஸ்ல இருந்து எல்லாமே இதுலயும் வந்துரும். டிஸ்ப்ளே வந்து இன்ஃபினிட்டி டிஸ்ப்ளே மோகன் சப்போர்ட் பண்ணும் 360 கேமராவோட. ஓகே. இப்போ அது என்ன பிரைஸ் வருது, இது என்ன பிரைஸ் ரேஞ்ச் வருது நம்ம தாருக்கு பார்த்தது? ப்ரோ இப்போ தாருக்கு வந்துட்டு 30 அந்த ரேஞ்ச்ல இருந்து வித் 360 கேமராவோட. ஓகே. சேம் அதே மாதிரி எல்லா ஃபிட்டிங்ஸோட சேர்த்தா இல்ல ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான் நம்ம அத பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் சேர்த்து 30 கிட்ட வரும். ஆமா, 30 நியர்லி 30 அந்த ரேஞ்ச் வரும். அந்த ரேஞ்சில வரும். பெஸ்டா பண்ணாலும் பண்ணி கொடுத்துறலாம். இதுல இப்போ வந்து பட்ஜெட் வைஸ் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னா அதுல இருந்து கம்மியாவும் இருக்கு. ஒரு 20-25 ரேஞ்ச்ல பாக்குறாங்க அப்படின்னா இந்த பிராண்ட்ல இருக்குது Sony Lux Creta. ஓகே. OEM டைப் சிஸ்டம் சேம் கிரிட்டா. ஆமா ஆமா ஆமா. ஒரு 20-25 அந்த ரேஞ்சில பாக்குறாங்க வித் 360 ஓட அப்படினா இந்த பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்ட் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே ஓகே. இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் பேசிக் உங்கள்ட்ட எவ்வளவு பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? நமக்கு ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4500 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து. ஸ்டார்டிங்
ஆமா 4500 ஆமா. சோ அதுல வந்து அந்த 360 கேமரா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வருமா இல்ல இல்ல அது வந்து பேசிக் ஃபீச்சர் எல்இடி கேமரா சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து ஏஹெச்டி அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா 10 அந்த ரேஞ்ச்ல இருந்து வரும். ஓகே இன்க்ளூடிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து 10 அந்த பட்ஜெட்ல வரும். ஓகே ஓகே. இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அந்த டைமண்ட் கட் மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்கு. அதுல ட்ரெண்டிங்கா இப்ப போயிட்டு இருக்க மோக்கோ இருக்குல்ல. ஆமா மோக்கோ பிராண்ட்ல கூட நம்மகிட்ட இருக்குது. இதா இருக்குல்ல. ஓ இதானே அது? ஆமா ஆமா ஆமா. இது வந்து மோக்கோவோடது. ஓகே. 2K ஸ்கிரீன் வித் chat GTP யோட வந்துரும். ஓ chat GTP யோட வருதா? ஆமா. பரவாயில்லையே. 4GB RAM 64GB 360 பேட் வியூவோட வந்துரும் இது உங்களுக்கு. ஓகே ஓகே. சோ இது வந்தா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த மாடல் டாப் சிஸ்டம் மாதிரி. ஓகே ஓகே. நல்லா இருக்குல. இந்த இது நல்லா இருக்கு. இது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மென்ட் மாதிரி. ஆமா ஆமா. இந்த இது வந்து வால்யூம். இது வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்கிப் பண்றது. வால்யூம் மியூசிக் ஸ்கிப் பண்றோம்ல. ஸ்கிப் பண்றது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுலயுமே வந்து ஆண்ட்ராய்ட் பிளே, ஆப்பிள் பிளே எல்லாமே வந்துரும். ஆமா ஆமா. ஓகே. இதுல வந்து அந்த பாக்ஸ்ல பார்த்தா QLED ன்னு போட்டுருந்துச்சு. அந்த அளவுக்கு சப்போர்ட் QLED. ஆமா ஆமா ஆமா. ஓ இது QLED. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன பிரைஸ்ல வருது ப்ரோ? இது வந்து கஸ்டமர் பிரைஸ் சேம் அதேதான். 30-35 அந்த ரேஞ்ச் தான். 360 யோட 35 அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே ஓகே. சோ இதுக்கும் கம்மியா இருக்குதா? சோ அந்த 360 யோட நாப் இருக்குல்ல. இப்போ இதே நாப் எனக்கு பிரைஸ் கம்மியா வேணும் அப்படினால என்கிட்ட இருக்கு. ரொம்ப கம்மியா அப்படினா சோனி லெக்ஸ்ன்ற பிராண்ட். இப்போ நம்ம சொன்னோம்ல. ஆமா. அந்த சோனி லெக்ஸ்ன்ற பிராண்ட் 360 சப்போர்ட் பண்ண முடியாது. இது வந்து 12 இன்ச் டிஸ்ப்ளே. மோக்கோல நம்ம பார்த்தது. இது வந்து 10 இன்ச் டிஸ்ப்ளே. இது 10 இன்ச். ஓகே. இந்த சிஸ்டம் இது வந்துட்டு பேசிக்கான செக்மெண்ட். இப்போ என்ட்ரி லெவல் சொல்லல ஒரு 7500 அந்த ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குது இந்த பிராண்ட். அதுக்கு அடுத்து அப்படின்னா 11.8 இன்ச் டிஸ்ப்ளே இருக்கு. நீட் ஃபார் ஸ்பீடு. இது வந்து 19000 வரும். 19000 வரும். ஆமா. அதுலயே 10 இன்ச் இருக்கு நம்மட்ட இந்த பிராண்ட். அதே நீட் ஃபார் ஸ்பீட்ல சேம் இந்த பட்ஜெட்ல தான் வரும். இந்த பட்ஜெட்ல ஒரு 12 அந்த ரேஞ்சில வரும். அந்த ரேஞ்சில அதுக்கும் 360 கேமரா இல்ல. அதுக்கு வந்து 360 சப்போர்ட் இல்ல. DVR சப்போர்ட் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெக்கார்டிங் இருக்கு. அந்த மாதிரி வந்துரும். ப்ரோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாவே ஹையர் லெவல் செக்மெண்ட். என்ட்ரி லெவல் செக்மெண்ட் இருக்குது. அது நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர்சோனிக். ஓகே. இது வந்துட்டு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். 360யும் சப்போர்ட் பண்ணும். DVRம் சப்போர்ட் பண்ணும். DVRன்றது இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெக்கார்டிங். ஆமா ஆமா. அதுக்கான கேமரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதான். அதோட கேமரா. இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, இது பேக் கேமரா. ரெக்கார்டிங் டைப் இது. ஓகே. இந்த ரெக்கார்டிங்காக. ஆமா ரெக்கார்டிங் ஃபீச்சருக்காக வேண்டி இந்த டைப் இருக்குது. இதே தான் நம்மட்ட புல்ஸ்டோன்ற பிராண்ட்லயுமே இருக்குது. இப்போ சேம் இதே இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெக்கார்டிங்கோட பிரைஸ் பட்ஜெட் கம்மியா அந்த நாப் பெரிய சைஸ்ல பாக்குறாங்க. ஒரு 12 இன்ச்ல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் இருக்கு நம்மட்ட. இது 12 இன்ச்சஸ். இது 12 இன்ச் டிஸ்ப்ளே வித் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெக்கார்டிங் 360 சப்போர்ட் இருக்கு அதுல. ஓகே ஓகே. ஆனா இதுல வந்து நார்மலா அந்த ஆப்பிள் பிளே அந்த இது எல்லாமே வந்துரும். ஓகே ஓகே. இந்த நாப் சிஸ்டம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில ஃபீச்சர் வந்து கஸ்டமர் தெரியாம இருக்கும்ல. அந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு நம்ம இந்த கேமரா பாருங்க 360 கேமரால இந்த ஃபீச்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எழுதிருக்காங்களா 1920x1080 பிக்சல். இந்த ரேஷியோல 360 எல்லாமே சப்போர்ட் பண்ணோமா அப்படின்னா நாப பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணாது. மேக்ஸிமம் ஓகே 720 பிக்சல் மட்டும் தான் நாப்ல சப்போர்ட் பண்ணும். என் மோக்கோவே எடுத்தாலுமே அந்த லெவல் தான் வரும். ஓகே. அது வந்து கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது. பட் ஆனா நல்லா இருக்கும். 720 பிக்சல்ல நல்லா சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இது ஆடிப்ளெக்ஸ் ப்ரோ. இது மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிராண்ட் பிரீமியம் பிராண்ட். இந்த பிராண்டுமே நம்மகிட்ட இருக்குது. என்ட்ரி லெவல்ல இருந்தே இருக்குது. ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேமரா எல்லாமே சேர்த்து 10,000 பட்ஜெட்ல இருந்து இருக்கு. ஓ எல்லாம் சேர்த்து. எல்லாமே சேர்த்து. ஓகே ஓகே. MRP பாத்தீங்க அப்படின்னா MRP எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஓகே. நம்ம இந்த சிஸ்டமே வந்து எப்படின்னா கஸ்டமருக்கு வெறும் 10,000 பட்ஜெட்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். 10,000 பட்ஜெட். சும்மா வந்துட்டு நேம் சேக் காண்டி ஒரு நார்மல் பிராண்ட் என்னன்னே தெரியாத ஒரு பிராண்டை கொடுக்கறதுக்கு தெரிஞ்ச பிராண்ட் நம்மளால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் என்னென்ன பிராண்ட்ல எல்லாம் வச்சிருக்கீங்க? ஸ்பீக்கர்ஸ் நம்மகிட்ட பிரீமியம் MTX இருக்கு ப்ரோ. JBL இருக்குது. JBL இதெல்லாம் பாத்தீங்கன்னா காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ். ஓகே. வித் கிராஸ் ஓவர்ஸோட வந்துரும். இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி ரிசல்ட் வந்து பக்காவா இருக்கும் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். அந்த பிராண்ட்ல JBL காம்போனன்ட் ஸ்பீக்கர்ல இந்த மாடல். அதே மாதிரி கோஆக்சியல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஓகே. இதே JBL 300 வாட்ஸ். இது 300 வாட்ஸ். ஆமா ஆமா. வாட்ஸை பொறுத்து அந்த உள்ள இருக்கிற அந்த பேஸ் எல்லாமே மாறும். எஃபெக்ட் மாறும். ஓகே ஓகே. இது DD ஆடியோஸ் ரெட்லைன் சீரிஸ். இது இருக்கு நம்மட்ட. அது போக சோனி இருக்குது. சோனில இருக்கு. ஆமா. நீட் ஃபார் ஸ்பீட் பிராண்ட்ல மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இது மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஆமா அது இருக்குது. பிரீமியம் மோஸ்ட் பிராண்ட் அல்பின்ல இருக்கு நம்மட்ட. அல்பின்ல இது கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ். இது காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ். ஆமா. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் ரேஞ்ச் என்னல இருக்கு ப்ரோ? இப்போ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து
ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் ஸ்டார்டிங் இருக்கு ப்ரோ இப்போ JBL அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3.7. 3.7. ஆமா ஆமா கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ். அதே இது வந்து சோனி அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஒரு 2.5 அந்த ரேஞ்சில இருந்தே இருக்கு நம்ம. அந்த ரேஞ்சில். ஆமா ஆமா. அதுல அதே மாதிரி இந்த இருக்குல பைனியர். ஆமா. பைனியர்ல இது வந்து காம்போனன்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர் ப்ரோ. இந்த ஒரு 7000 MRP ல காம்போனன்ட் அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா எப்பயுமே காம்போனன்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வந்து அந்த டியூட்டரோட நாய்ஸ் வந்து பக்காவா இருக்கணும்னு எல்லா கஸ்டமர் விரும்புவாங்க. ஏன்னா அதோட ஒர்க் அதான். டியூட்டர் தனியா அந்த சில்னஸை பிரிச்சு கொடுக்கணும். வாய்ஸை வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல இது வந்து பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த இது வேணும் அப்படின்னா இந்த இதே ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஏன்னா இன்னைக்கு பிரீமியமா ரொம்ப அதிகமா இன்னைக்கு காம்போனன்ட்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிடையாது. 7000ல இது சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. அது போக நம்மகிட்ட பிளாப்பன் இருக்கு, ஜெர்மன் பிராண்ட். அது கோஆக்சியல் இருக்குது, அதோட காம்போனன்ட் இருக்கு, JVC இருக்குது. மோஸ்ட்லி எல்லா பிராண்டுமே இருக்குது. கம்மியா அப்படின்னா மேட் இன் இந்தியா. இப்போ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா பிராண்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய பிராண்ட் நம்மகிட்ட இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்க் சவுண்ட் அப்படின்னு. ஓகே. இந்த ஸ்பீக்கர் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1800 ரேஞ்ச்ல வந்துரும். 1800 ஒரு பேர் ஃபுல்லா. இந்த மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச் இருக்குது. இதெல்லாம் வெறும் உங்களுக்கு 850 900 அந்த ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்ச்ல தான் வரும். ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து இந்தியன் பிராண்ட். ஆமா மேட் இன் இந்தியா. அதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம பிராண்ட் அப்படினால அதுவும் இருக்கு என்கிட்ட. ஓகே ஓகே. எல்இடியுமே அதே இதுல மேட் இன் இந்தியா பிராண்ட் எல்இடி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். மேட் இன் இந்தியாவும் இருக்குது, மேட் இன் சைனாவும் இருக்கு. இந்த ஸ்பீக்கர் பாருங்களேன். இது நார்மல் ஸ்பீக்கர். ஓகே. இது ரெயின் கார்ட் ஸ்பீக்கர். பட் டோர்ல அந்த சைடுல இருக்க பீடிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வந்து தண்ணி வந்து உள்ள டிராப் வந்து கீழே விடும். அந்த டிராப் வந்து இப்ப டைரக்டா இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா அந்த மேக்னெட்ல தான் அந்த வாட்டர் டிராப் போயிடும். இப்ப இதே ரெயின் கார்டு இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இது ஒரு கார்டு அப்படின்னா என்ன, அதோட ப்ரொடெக்ஷன் கரெக்டா. இதுல தண்ணி பட்டுரும், ஸ்பீக்கருக்கு எந்த விதமான டேமேஜ்மே இருக்காது. ஆமா ஓகே ஓகே. அதனால இது வந்து ரெயின் கார்டு மாடல்னு சொல்லிட்டு. இதுவே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 2000 ரேஞ்ச்ல இருந்து இருக்கு நம்மட்ட. இது 2000 ல இருக்கு. ஆமா ஓகே. ஆமா ஆமா. இப்போ ரெயின் கார்டு மாடல் பாத்துறோம். அதுலயே வந்து இது வந்து வெக்ஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க பெஸ்ட் மாடல் இது வெக்ஸ்டான். இந்த ஸ்பீக்கர்ஸ் நம்மட்ட இருக்குது. இது போக வந்துட்டு ஓவல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஓவல் ஸ்பீக்கர். ஆமா ஆமா. இப்ப பின்னாடி இருக்க டிக்கி பேட் இதுல யூஸ் பண்றோம்ல, அந்த ஸ்பீக்கர்ஸ் இது பிளாக் பேண்ட் சேம் அதே பிராண்ட் நம்ம பார்த்தோம்ல, இந்தியன் பிராண்ட். ஆமா. அந்த ஃபோல்க் சவுண்ட் அதுலயே இருக்குது. நம்ம அதுலயே இருக்கு. சோ இதெல்லாம் என்ன, இந்த ஓவல் எல்லாம் என்ன பிரைஸ்ல எல்லாம் இருக்கு? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.8 ல இருந்து இருக்குது. இது வந்துட்டு ஒரு 5 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. 5 அந்த. ஆமா ஆமா. ஏன்னா பிளாக் பேண்ட் JBL அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 அந்த செக்மெண்ட்ல. ஆமா ஆமா. ஓகே ஓகே. அது போக ஆம்ப்ஸ் இருக்குது நம்மட்ட. ஆம்ப் இது 4 சேனல் ஆம்ப், 2 சேனல் ஆம்ப். ஓகே. இது அதாவது அந்த சப்வூஃபர் வச்சு இது போக வந்து ஒரு ஸ்பீக்கர் எஃபெக்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியா கஸ்டமர் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி வாய்ஸ் அவுட்புட் பிரிச்சு கொடுக்கறது தான் ஆம்போட ஒர்க். ஓகே. அதுக்கான ஆம்ப் போடணும் அப்படின்னா இது வந்து 4 சேனல் ஆம்ப் பைனியரோடது. ஓகே. சோ இப்போ இந்த ஆம்ப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்களே பாத்து கொடுத்துறீங்க? நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஆம்ப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணலாம். பிளஸ் அதுக்கான வயரிங் கிட்ஸ் இருக்குல்ல, ஆம்ப் வாங்குற கஸ்டமருக்கு வயரிங் கிட் ஃப்ரீ நம்மளே பொறுத்த வரைக்கும் எப்பயுமே. ஓகே. இப்போ எப்பவுமே. ஆமா ஆமா ஆமா. ஓகே. எல்லா ஃபிட்டிங்ஸும் அந்த தெரியாத மாதிரி கீழே இது போடுவாங்கல்ல. ஆமா. அந்த இப்ப ஆம்ப் இந்த இது போடுறாங்க அப்படின்னா கீழே ஒரு ஷீட் ஒன்னு போடுவாங்கல்ல. ஆமா. அந்த இதுவும் எல்லாமே வச்சு தான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதுதான் வந்து அதுக்கான ப்ரொடெக்ஷன். ஆம்ப் மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா ஆம்பை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆகும். அதுக்காக எப்பயுமே அந்த ஷீட் வச்சு அதுக்கு மேல ஆம்ப் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து ஆக்டிவ் சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து வித் இன்பில்ட் ஆம்போடே வந்துரும். நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி வெக்ஸ்டான். ஆமா. அந்த பிராண்ட் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க பிராண்ட் இதுதான். சப்வூஃபர் அதுலயே எல்லாம் இது வந்து ஆம்ப் வந்துரும். பிளஸ் இதுல பிளஸ் என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் இன்க்ளூடட்னு போட்டுருப்பாங்க. ஆமா. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு சாங்குக்குமே ஆடியோ வந்துட்டு பேஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே. அதுக்கேத்த மாதிரி முன்னாடி நம்ம கண்ட்ரோல் வச்சு கொடுத்தலாம். பேஸ வந்து நீங்களே கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நமக்கு பிடிச்ச. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி இந்த பிராண்ட்ல எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்துரும். எல்லாத்துக்குமே வந்துரும். ஆமா ஆமா. ஓகே. இப்போ இதோட பிரைஸ் செக்மெண்ட்ல எதுல இருக்கு ப்ரோ? இது ஸ்டார்டிங் 1080 10,800ல இருந்து இருக்கு நம்மட்ட. ஓகே. இது ஃபுல்லாவே ஆக்டிவ் சப்வூஃபர் வித் ரிமோட் கண்ட்ரோலோட. இதுல இன்னொரு பிராண்ட் அந்த நீட் ஃபார் ஸ்பீட் இருக்குல்ல. ஆமா. இந்த பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா டியூயல் ஊஃபர்னு சொல்லுவாங்க. டி கிளாஸ் ஆம்ப் வருதுல. டி கிளாஸ் ஆம்ப் நீட் ஃபார் ஸ்பீடோடது. ஓகே. பயங்கர ஹெவியா இருக்குது. இருக்கு பாருங்க. இது வந்து ஆம்பிளிஃபையர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டி கிளாஸ் ஆம்ப் வரும். இதுல ஊஃபர்ஸ் வந்து பாருங்க 2 சப்வூஃபர் இருக்கும். ஓ 2 சைடு இருக்கா? 2 சைடுமே வரும். ஓகே ஓகே. பஞ்ச் வந்து பயங்கரமா இருக்கும் இதுல. எஃபெக்ட் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இந்த பொறுத்த வரைக்கும் நீட் ஃபார் ஸ்பீட் பிராண்ட். இந்த சான்சி இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, ஆமா அதோடது இந்த இது. ஓகே ஓகே ஓகே. 2 சப்வூஃபர் வந்துரும். இது போக பிரீமியம் மோஸ்ட் பிராண்ட் சப்வூஃபர்ல கேட்டீங்க அப்படினாலும் அதுவும் நம்மட்ட ரெடி இருக்குது. கிக்கர்ஸ் இருக்குல்ல, MTX இருக்குல்ல. ஆமா. MTX சப்வூஃபர் இருக்குது, கிக்கர் சப்வூஃபர் இருக்குது. எல்லா ரேஞ்ச்லயுமே நம்மட்ட சப்வூஃபர். இதெல்லாம் வந்துட்டு
இது ஆக்டிவ் சப்வூஃபர், இது பாசிவ் சப்வூஃபர். நம்ம ஆம்ப் போட்டு கொடுக்குற மாதிரி வரும் இந்த சப்வூஃபர்ஸ் ஃபுல்லா. இது வந்து இன்பில்ட் ஆம்போடே வந்துரும். ஆம்போட அதுலயே வந்துரும். ஆமா ஆமா. ஓகே. இதோட நீட் ஃபார் ஸ்பீட் அதோட என்ன நீட் ஸ்பீட் அது என்ன பிரைஸ் வருது? பிரைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 18500 அந்த மாதிரி வரும். 185. ஆமா. ஓகே ஓகே. இது வந்து நம்ம சொன்னோம்ல ப்ரோ, வயரிங் கிட் சப்வூஃபர் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா அதுக்கான வயரிங் கிட். ஆமா. ஓகே ஓகே. இதுமே நீங்க ஆம்ப் வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா. ஆம்புக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபிட்டிங் சார்ஜ் நம்ம கடையில எப்பயுமே கிடையாது. ஓகே. இதுக்குமே சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீயாவே ஃபிட்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இதுல பிராண்ட் நிறைய இருக்குது, சோனிலெக்ஸ் இருக்குது, புல்ஸ்டோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமா. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்வூஃபர்ஸ் நான் காட்டேன்ல, ஆக்டிவ் சப்வூஃபர்ஸ். ஆமா. இப்போ நார்மலான வெஹிக்கிள் இருக்கு என்கிட்ட வந்து கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, கம்பெனியோட OEM ஹெட் யூனிட் தான் இருக்குது. அதுக்கு சப்வூஃபர் போடலாம் அப்படின்னா அதுவும் இருக்கு நம்ம. அதுவும் எப்படின்னா கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த JBL இருக்குல்ல, ஆமா, இது வந்து கன்வெர்ட்டர். இது ஓகே. ஹை டு லோ கன்வெர்ட்டர். இந்த மாதிரி கன்வெர்ட்டர் போட்டு சப்வூஃபர் மட்டும் போடணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஆமா ஆமா. ஓகே. டைரக்டா ஸ்டாக் சிஸ்டம்க்கே நம்ம பண்ணலாம். ஆண்ட்ராய்டு போட்டா தான் சப்வூஃபர் போட முடியுமா அப்படிலாம் கிடையாது. கம்பெனியோட ஹெட் யூனிட் இருக்குல்ல, அதுக்கு டைரக்டா நம்ம பண்ணிக்கலாம். ஆமா, இந்த கன்வெர்ட்டர் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் நம்மகிட்ட எல்லா காருக்கான வீல் கப்புமே ரெடி ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். 216 வரைக்குமே நம்மகிட்ட வீல் கப் இருக்குது. சைசஸ் எல்லா சைசஸ்லயுமே, எல்லா இன்ச்சஸ்மே வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. எல்லாமே டுவல் டோன்லயே வச்சிருக்கீங்க. ஆமா, பாக்க அதுதான் வந்து உங்களுக்கு அலாய் வீல் மாதிரி கிடைக்கும். ஒரு ரோட் அப்பியரன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா ஒரு அலாய் வீல் போட்ட மாதிரியே ஃபீல் கொடுக்கும். ஓகே ஓகே. அந்த லுக்குக்காக. ஆமா ஆமா. ரேஞ்சுமே என்னன்னா உங்களுக்கு 850 அந்த ரேஞ்ச்ல இருந்தே வந்துரும். அந்த ரேஞ்ச் அலாய் வீல் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒரு வீலோட பிரைஸ் இன்னைக்கு 6000 அந்த மாதிரி வந்துரும். நம்மளுக்கு இது எல்லாமே செட்டா சேர்ந்தாலே 850 அந்த ரேஞ்ச்ல இருந்திருக்கு. ஆமா. ஓகே 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 ப்ரோ. சரி, இப்போ லைட்ஸ் எல்லாம் எப்படி, என்னென்ன லைட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஹாலோஜன், LED, எல்லா டைப் ஆஃப் லைட்டுமே இருக்கு ப்ரோ. LED இருக்குல்ல, இது நம்ம அப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது வந்து ஃபுல்லாவே இந்தியன் பிராண்ட் ப்ரோ. இது எல்லாமே ஆமா இந்தியன் பிராண்ட்ல. இது ஃபுல்லா வார்ம் ஒயிட் லைட் வந்துரும். ஓகே ஓகே. ஒயிட்ல வந்துரும். வார்ம் ஒயிட். வார்ம் ஒயிட். ஆமா. அதே இதுல ஒயிட் இருக்கு நம்மகிட்ட. 350 வாட்ஸ் ஒயிட் பிரைட் பீம் அப்படின்ற பிராண்ட். இது 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துரும் நமக்கு. 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு கஸ்டமர் வந்தாங்கன்னா ஆன் ஸ்பாட் இப்ப வரும்போதே அப்படியே ஃபிட் பண்ணி நம்ம ரிட்டர்ன். ஆமா ஆமா. வேற பீஸ் மாத்திடலாம். பரவாயில்ல, சூப்பர். பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இது ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லாமே. ஆமா, இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லா வெரைட்டியுமே இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி BMW வரைக்குமே நம்மகிட்ட இருக்குது லைட்ஸ். D சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. இது போக லைட்டிங்கோட பிரீமியம் மோஸ்ட் பிராண்ட் அசூம் இருக்கு நம்மகிட்ட. ஓ, அசூம் இங்க இருக்கு. ஆமா, அசூம் பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மோக்கோ பண்ணிட்டு இருக்கோம். சேம் அசூமோட 150 வாட்ஸ். இது வந்து 180 வாட்ஸ். 180. இது நீட் ஃபார் ஸ்பீடோடது. மோக்கோ பிராண்ட். மோக்கோல எல்லா லைட்டுமே நம்மகிட்ட எப்பயுமே ரெடி ஸ்டாக். எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஆமா. ஓகே, இப்போ இந்த மாதிரி செக்மெண்ட்ல எல்லாம் போகும்போது எவ்வளவு பிரைஸ் ரேஞ்சில வரும் ப்ரோ? ரொம்ப பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இதுல போட்டிருப்பாங்க ப்ரோ. இந்த இருக்குல்ல MRP போட்டிருப்பாங்க 13,200 வரைக்கும். நம்ம ஆனா கொடுக்குற பிரைஸ் வந்து 7,500 தான். ஓகே ஓகே. 7,500 எல்லாமே. H4க்கு வந்து H4 இருக்குல்ல, அந்த மாடலுக்கு வந்து பிரைஸ் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பலாம் இல்ல, எல்லாத்துக்குமே ஒரே பிரைஸ், ஃபிக்ஸட் பிரைஸ். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. இருக்குது. இது வந்து ரெயின் ஷீல்டு, விஸ்டா பிராண்டோட ரெயின் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. மழை தண்ணி பட்டாலுமே உங்களுக்கு கிளாஸ்ல வந்து நிக்காது. ஆமா, அந்த லோட்டஸ்ல இருக்குல்ல, லோட்டஸ் லீஃப்ல இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே மேல போயிடும் உங்களுக்கு. போயிடும். ஆமா. இன்னொன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, அந்த முட்டை அடிச்சா அந்த கிளாஸ்ல எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி போறதுக்குலாம் அந்த இதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. அது நம்ம இருக்கு, அந்த கேப்சூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமா. ஓகே ஓகே. இது வந்து மேக்ஸிமம் ரெயின் ஷீல்டு. இது வந்து இந்தியன் பிராண்ட் நம்ம விஸ்டா. இதே இதுல டர்ட்டில் வேக்ஸ்னு சொல்லிட்டு US பிராண்ட் இதுவும் இருக்குது. இது வந்து 300 வரும். வித் மைக்ரோஃபைபர் கிளாத்தோட வரும் நம்மளுக்கு ஃப்ரீ. இதோட சேர்த்தே வந்து மைக்ரோஃபைபர் கிளாத். ஏன்னா எனக்கு தனியா மைக்ரோஃபைபர் கிளாத் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 250 rupees வரும். இது வித் மைக்ரோஃபைபர் கிளாத் 300 rupees தான் வரும். 300 rupees. ஆமா ஆமா ஆமா. டர்ட்டில் வேக்ஸோட US பிராண்ட் இது. சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கார் கேர் ஐட்டம்ஸும் எல்லாமே வச்சிருக்கீங்க. அது இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க ட்ரெண்டிங்கா இந்த பபிள் கம் ஃபோம் வாஷ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆமா ஆமா. அதை வீட்லயே நீங்க பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான லிக்விடுமே என்கிட்ட இருக்குது. ஆமா, டர்ட்டில் வேக்ஸ் பிராண்டோட இருக்குது. ட்ரிம் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதெல்லாம் எதுக்கு ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரிம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா ஃபேட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இயர்ஸ் ஆக பிளாஸ்டிக் ட்ரிம்ஸ் வந்து ஃபேட் ஆயிரும். இப்போ நார்மலான பிராண்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 to 3 days தான் இருக்கும். இது நியர்லி ஒரு 1.5 months அப்படியே இருக்கும். கண்டிப்பா இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். லெதர் இருக்குல்ல, சீட் கவர்ஸ். ஆமா, அதுக்கு லெதர் கிளீனர் அண்ட் கண்டிஷனர் இது இருக்குது. இது போக இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏசி இருக்குல்ல. ஆமா, நீங்க வந்து டஸ்ட் இதுல எல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஜம்ப்ஸ் நிறைய வந்துருச்சு. ஆமா, நீங்க பாத்துப்பீங்க இதுல எல்லாம். ஆமா, அதுகளுக்கெல்லாம் வந்துட்டு ஏசி வென்ட் கிளீன் நம்மகிட்ட இருக்குது. ஓ, ஏசி நம்மளே இந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துருவோம். ஏசி வென்ட் ஃபுல்லா கிளீன் பண்றது இது நம்ம பண்ணி கொடுத்துறோம். இது போக இது வந்து டேம்பிங் ஷீட்னு சொல்லுவாங்க.
ஓகே டேம்பிங் ஷீட்லயே பாத்தீங்க அப்படின்னா டேம்பிங் ஷீட்னா அந்த ஸ்பீக்கருக்கு ஆமா டோர்ல வரதானே? இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் டோர்ல பானட் டேம்பிங் ஷீட் சொல்லுவாங்க. வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பானட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. நீங்க பாத்திருப்பீங்க டோர் பேனட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. டீசல் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஹீட் ரேடியேட் ஆகும்போது பேனட்டோட கலர் ஃபேட் ஆகும். ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. அது போக வந்து நாய்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும் பானட் டேம்பிங் போடும்போது. அந்த இன்ஜின் சவுண்ட் எதுவும் கேட்காத மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே. அதே மாதிரி இது வந்து டாக்டர் ஆர்டெக்ஸோட பிராண்ட். அதோட இரிடியம் டேம்பிங் ஷீட் இது. ஓகே. நம்ம இந்த பிராண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். இது நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா பிரீமியமான கார் ஆக்சரிஸ் ஃபுல்லாவே இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. பிளாபங்க் இருக்குல்ல, பிளாபங்கோட டேம்பிங் ஷீட் இருக்கு. வெக்ஸ்டான் பிராண்டோட டேம்பிங் ஷீட்ஸ் இருக்குது. எல்லாமே ரெடி ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. அது போக பாத்தீங்க அப்படின்னா ஆம்ரெஸ்ட். இதெல்லாம் வந்துட்டு காரோட ஸ்பெசிபிக் ஆம்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்தந்த காருக்கு மட்டும்தான் வரும். ஓகே. இப்ப ஆல்டோனா ஆல்டோ, வேகனர்னா வேகனர், தார்னா தாருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா அந்தந்த காருக்குன்னு வர ஆம்ரெஸ்ட்டுமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் எப்பயுமே இருக்கு. ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆமா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் ப்ரோ. நூடுல்ஸ் மேட். ஆமா. சோ இதுமே இங்க எப்பவுமே இருக்கு ஸ்டாக். நம்மகிட்ட எப்பவுமே இது பாத்தீங்க அப்படின்னா 18 mm thickness ப்ரோ. 18 mm thickness. ஆமா 18 mm thickness இது. பரவாயில்ல. இந்த மேட் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தா தெரியும். நார்மலா நீங்க மார்க்கெட்ல வந்து 12 mm thickness எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட மேக்ஸிமம் எப்பயுமே வந்து 18 mm thickness. 18 mm thickness மட்டும் தான் இருக்கும். இதுமே ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். ரெடி ஸ்டாக் இருக்கும். கலர்ஸ்மே நிறைய இருக்கு நம்மகிட்ட. என்ன கலர் இது போக இருக்குல்ல காஃபி. ஆமா ஆமா. காஃபி வித் பீச் அந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு. அவங்க என்ன கலர்ஸ் பிரெஃபர் பண்றாங்களோ நம்ம கேக்குற மாதிரி இன்டீரியருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கொடுத்துறலாம். ஓகே. காரோட ஸ்பெசிபிக் லைஃப் லாங் மேட்னு சொல்லுவாங்க. ஓகே. பாத்தீங்கன்னா நல்லா டஃப்பா இருக்கும் மேட்டே உங்களுக்கு. லைஃப் லாங்கா இருக்கும் அந்த மேட்டை பொறுத்த வரைக்கும். இப்ப நீங்க ஒரு எப்படி இந்த இயர் போடுறதுனால ஒரு 5 years இல்ல 10 years கழிச்சு பார்த்தாலும் சேம் எக்ஸாக்டா இப்படியே தான் இருக்கும் இந்த மேட். இப்படியே தான் இருக்கும். ஆமா ஆமா. GFX பிராண்ட்ல வரும். டெக்னோன்ற பிராண்ட்லயும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 மேட் ப்ரோ. இதா? ஆமா இதான் 70 மேட். பிரீமியமா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும். இதுல மட்டும் தான் டஸ்ட் உங்களுக்கு நூடுல்ஸ் டைப்ல அந்த இது வந்துரும். இதுல மட்டும் தான் டஸ்ட் செட்டில் ஆகும். நீங்க அப்படியே ஆன் ஸ்பாட்ல க்ளீன் பண்ணி அப்படியே வச்சு போடலாம். ஆமா ஆமா ஆமா. கேட்டிருந்தீங்கல்ல ப்ரோ சென்ட்ரல் லாக் சிஸ்டம். இது வந்து சென்ட்ரல் லாக் சிஸ்டம் பிளஸ் ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோலோட வந்துடும் நமக்கு. எப்படின்னா மொபைல் போன் இருக்குல்ல, மொபைல் போன்லயே லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். நீங்க காரை ஒரு 5 users வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 5 users வரைக்கும். ஆமா. இன்னைக்கு என்ன அப்படின்னா காரை பொறுத்த வரைக்கும் ரிமோட் லாக் இருக்குல்ல, உள்ள வச்சுட்டு லாக் ஆகிக்கிறோம் செஞ்சிரும். அந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கு வந்து கிளாஸ் ஃபுல்லா ஒரு டிங்கர் கூப்பிட்டு அதை உடைச்சு அந்த மாதிரி பண்ணணும். நீங்க இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உள்ள வச்சு லாக் பண்ணாலும் நீங்க மொபைல் இருக்குல்ல, மொபைல் மூலமா ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே. இப்போ இந்த பிரைஸ்லாம் எவ்வளவு வரும் இதெல்லாம் ப்ரோ? இது வந்து உங்களுக்கு ஒரு 4 அந்த ரேஞ்சில இருந்து இருக்கும். 4000 ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு நமக்கு. ஆமா ஆமா. ஓகே. மார்க்கெட்டோட நம்பர் 1 செக்மெண்டான அசூம் இருக்குல்ல, ஆமா அதுவும் முதற்கொண்டு இருக்கு நம்மகிட்ட. ஓகே. இதுக்கெல்லாம் ஒரு கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா ஒசூர்ல இருந்து நம்மகிட்ட வந்து ஃபிட் பண்ணிட்டு போனாரு. ஏன்னா இன்னைக்கு 23,000 MRP இந்த பீஸ். கஸ்டமருக்கு ஃபிட்மெண்டோட 16,500 இந்த பீஸே. அவ்வளவுதான். ஆமா ஆமா. இது வந்து எல்லோ கலர்ல வரும் இந்த லைட். பைஃபோக்கல் லென்ஸோட வருது. ஓகே. அசூம் பிராண்டோடது ப்ரோ. ஜெர்மன் பிராண்டோடது. இப்போ இதுல வந்து ஒயிட் இருக்கு. ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்கு. நம்ம என்ன கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இங்க எஸ்டேட் இருக்குது வருவாரு அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி எல்லோ கொடுத்தோம். ஓகே. ஒரு சில கஸ்டமர் ஒயிட் நான் மேக்ஸிமம் ஹைவே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒயிட் நம்ம பண்ணி கொடுத்தோம். அது இருக்குது. ஏன்னா இது இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இது இருக்குது. கம்மியா அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்குது. கம்மியா இருக்கு. ஆமா ஆமா. இப்ப அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோகோ இந்த மாதிரி பிராண்ட் இருக்குல்ல, இதுவுமே வந்து வாரண்டியோட வந்துரும். வாரண்டியோட. ஆமா. உங்களுக்கு வந்து இது 8,000 அந்த ரேஞ்சில வரும். ஓகே. இது வந்து 9,000 வரும். டியூயல் லென்ஸ் வரும். டியூயல் லென்ஸ். ஆமா. லென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டியூயல் லென்ஸ் வந்துரும். ஹை பீம் லோ பீம் ஃபங்க்ஷனோட வரும். அந்த ஃபங்க்ஷனோட வந்துரும். ஆமா. அது வந்து பைஃபோக்கல், இது ட்ரைஃபோக்கல். ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா இது ரெடிமேட் மெட்டீரியல்ஸ்ல வரும். ரெடிமேட்ஸ்ல. ஆமா ஆமா. ஓகே ஓகே. இது வந்து அந்த காருக்கு எக்ஸாக்ட்டா பக்கெட் ஃபிட்டிங்க்கு இந்த சீட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படியே அந்த காருக்கு இப்ப என்ன இப்ப கிரிட்டாவோ இல்ல என்ன கேக்குறாங்களோ அதுக்கு எக்ஸாக்ட்டா அந்த காருக்கு எக்ஸாக்ட்டா அந்த டிசைனோட வரும். ஆமா. இது ஃபுல்லாவே லேமினேட்டட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இதுல இந்த இருக்கு பாத்தீங்களா. இந்த மெட்டீரியல்லாம் என்ன மாதிரி மெட்டீரியல்ல வரும் ப்ரோ? சாஃப்ட் டச் நாப்பான்னு சொல்லுவாங்க ப்ரோ. அது ஓகே. இதுல பிரீமியம் மோஸ்ட். ஆமா. இதுல வென்டிலேட்டர் டைப் மாதிரி கேட்டா வென்டிலேட்டர் இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. இது வந்து கஸ்டமைஸ்டு. இப்போ நீங்க பாத்துட்டு எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி இந்த மிக்சர்ல நீங்க பண்ணி கொடுங்க கேட்டா அதுவுமே இருக்குது. ஆமா ஆமா ஆமா. இப்போ ஒரு சில பேர் வந்து எனக்கு லெதர் பிரீமியம் லெதர்ல வேணும் இருக்கு கேட்டாலும் அந்த மாதிரி கேட்டாலும் எங்கிட்ட இருக்கு. ஆன்டிக் லெதர்னு இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா. ஆமா. இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து தெரியல வென்டிலேஷன் ஏதோ. ஓகே ஓகே. ப்ராப்பர் வென்டிலேஷனோட நம்மகிட்ட இருக்குது.
இதுல நிறைய இருக்கு. சீட் கவரை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. ஓகே, இப்போ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளவு நேரத்துல கொடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ? மேக்ஸிமம் ஒன் டே. ஆமா, நீங்க சொன்னாங்க அப்படின்னா நாளைக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சிங் டைம் ஆகும். ஓகே, கஸ்டமர் கார் எடுத்துட்டு போயிடலாம். நாளைக்கு வந்தாங்க அப்படின்னா, நீங்க என்கிட்ட ஒரு ஆர்டர் சொல்றீங்க, பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு வந்தா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டேல ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஆமா ஆமா. ஓகே, ரெடிமேடா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா ஸ்டாக் இப்ப அவைலபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் ஸ்பாட்ல மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டே அப்படியே ஃபிட் பண்ணி கையில கொடுத்துடலாம். இல்ல கஸ்டமைஸ் பண்ற மாதிரி அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஒன் டே மட்டும் வெயிட் பண்ற மாதிரி. சீட் கவர்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா வெயிலுக்கான சீட் கவர்ஸ் இருக்கு. நம்ம நிறைய பிராண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம பண்றோம். நம்மகிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6500 ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, நீங்க கஸ்டமர் கேட்கற மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸ்லயும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஓகே, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். கலர் நீங்க செலக்ட் பண்ணி டிசைன் செலக்ட் பண்றேன்னா போதும். என்ன மெட்டீரியல் அதுக்கு ஏத்தாப்புல ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். கார் சைலன்சர் எக்ஸாஸ்ட் டிப் இது. ஓகே, இது பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துட்டு இருக்கு, மார்க்கெட்ல நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட். ஓகே ஓகே, கார்பன் ஃபைபர் டிப்போட வருது. ஓகே, வித் லைட்டிங்கோட வரும் உங்களுக்கு. லைட்டிங்கோட? ஆமா ஆமா. நம்மகிட்ட இந்த நீட் ஃபார் ஸ்பீட்ன்ற ப்ராடக்ட்ல ஓகே கிரிட்டா வெஹிக்கிளுக்கு OEM லைட் இருக்கு. டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு ஃபிட்டிங் ஆயிரும். லைட் டேஷ்போர்டு, ஏசி வெண்ட் இந்த மாதிரி வந்துரும். இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தார், லேட்டஸ்ட் ஸ்விஃப்ட், கியா இந்த மாதிரி எல்லா லேட்டஸ்ட் வெஹிக்கிளுக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ல வருது. ஓகே ஓகே, அது போகாம கிரிட்டாக்குன்னு இப்போ கிரிட்டா எடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் உங்களுக்கு பின்னாடி சப்பு போர் வச்சா பிடிக்குது அப்படின்றப்ப இந்த மாதிரி நீங்க வெக்ஸால ட்ரை பண்ணலாம். கிரிட்டாக்குன்னு ஸ்பெசிபிக்கா வரும். இது கிரிட்டா மட்டும் இல்ல, மஹேந்திரா தார், நீங்க கியா எல்லா வண்டிக்குமே இந்த மாதிரி OE சப்வூஃபர் வருது. அது வந்து வெக்ஸ்டான் மட்டும் தான் பண்றாங்க. அது ப்ராடக்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்ம அலாய் வீல் பார்த்தோம்னா நமக்கு எல்லா காருக்கும் எல்லா சைஸ் அலாய் வீல் நமக்கு இருக்கு. ஒயிட் வீல் கட்டல் நம்மகிட்ட கிடைக்கும். அதே போல வந்து HRS பிராண்ட் இருக்கு, SSW பிராண்ட் பண்றோம் நம்ம. ஓகே, இதெல்லாம் எல்லா சைஸ்லயுமே இருக்கு. எல்லா சைஸ்லயுமே கிடைக்கும். எல்லா சைஸ் எல்லா மாடல் கார் கிடைக்கும். எல்லா மாடல் காருக்குமே இருக்கு. அது போக கஸ்டமர் ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் வச்சு கேட்டாலும் நம்ம ட்ரை பண்ணி அதுவும் எடுத்து கொடுத்துடலாம். கார்ல என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் மாட்டிருக்கீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல? ப்ரோ இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராப்டார் இருக்குல்ல, ராப்டார் லைட்னு சொல்லுவாங்க, கிரில் லைட்ஸ், இது ஃபிட் பண்ணிருக்கோம். கிங் காங் பிளஸோட ஹெட்லாம்ப்ஸ் ஃபிட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா லைட் இருக்குல்ல, ஆமா, இது வந்து இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல வந்துரும் ப்ரோ. கிங் காங் மாடல்ல வந்துட்டு அவுட்டர் ரிங் இருக்குல்ல, ஆமா, எப்பயுமே ஒயிட் மட்டும் வரும். இதுல வந்து ப்ளூ ரிங்கோட வரும். ப்ளூ ரிங்கோட? ஆமா. இந்த இது வந்து 7 ஸ்லாட் கிரில்னு சொல்லுவாங்க, Wrangler கிரில். இது அப்டேட் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாங்க விண்ட்ஸ்கிரீன் பார் போட்டிருக்கோம். எம்டெக் பிராண்டோட விண்ட்ஸ்கிரீன் பார் இது. ஓகே, அது போட்டிருக்கோம். டோர் ஹிஞ்ச் போட்டிருக்கோம். டோர் ஹிஞ்ச், இது வந்து டோர் ஹிஞ்ச் இந்த இது பண்ணிருக்கோம். இது போக பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா பம்பர்ஸ் ஃபிட் பண்ணிருக்கோம். எம்டெக் பிராண்டோட பம்பர்ஸ். எம்டெக் ஓட? ஆமா, இந்த தான வெக்ஸான்? ஆமா ஆமா. ஓகே ஓகே, பிரீமியம் மோஸ் பிராண்ட் சொன்னேன்ல, வெக்ஸான். கிங் காங் அப்படிங்க, அதுல பிராண்ட் வேற இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா டாம்பிங் ஷீட் ப்ரோ. ஃப்ளோர் ஃபுல்லாவே டாம்பிங் பண்ணிருக்கோம் அந்த காருக்கு. ஆமா, 70 மேட் போட்டிருக்கோம். 70 மேட்? ஆமா, 70 மேட் போட்டிருக்கோம். பைனியரோட காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் மாட்டி இருக்கிறோம். வீடியோக்குள்ள பாத்திருப்பீங்க, ஆண்ட்ராய்டு சிஸ்டமா இருக்கட்டும், சப்வூஃபரா இருக்கட்டும், அலாய் வீலா இருக்கட்டும், அதே மாதிரி கார் அக்சசரிஸ்க்கு அந்த ஆம்பியன் லைட்ல இருந்து எல்லாமே பாத்திருப்பீங்க. எல்லாமே வந்து உங்கள்ட்ட இருக்கு. நீங்க ஒரு பேஸ் காரை கொண்டு வந்தா கூட டாப் அண்டா ஃபுல்லாமே மாத்தி கொடுத்துருவாங்க. இன்க்ளூடிங் சீட் கவர்ல இருந்து எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க கவலையே பட வேணாம். ப்ரோ வந்து எல்லா ஐட்டம்ஸ் எல்லா பிராண்ட்லயுமே வந்து வச்சிருக்காங்க. அதுவும் பெஸ்ட் பிரைஸ்லேயே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ இப்போ நம்ம வியூவர்ஸ் யாராவது பார்த்துட்டு உங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு இன்னும் பிரைஸ் வந்து ஏதாவது நெகோசியேஷன் ஏதாவது கம்மி பண்ணிக்கலாம்? 10 to 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ராடக்ட். ஓகே ஓகே, ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பா. ஓகே ஓகே, ப்ரோவோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன் நான் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ரோவோட இன்ஸ்டா பேஜுமே இருக்கு, அதுலயுமே வந்து என்னென்ன புதுசா மாடல் வருது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதையுமே கண்டிப்பா வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரிங்களா? டாடா.